Officers, welcome to Mock Officer YouTube channel and this is Arun. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா மண்டே நம்ம அப்லோட் பண்ற இந்த வீக்லி வெக்காப்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ எல்லா வேர்ட்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா வீடியோட லென்த் அப்படின்றது 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தை தாண்டி கண்டிப்பாக போயிடும். ஸோ அதனால என்ன வேர்ட்ஸ் வந்து அந்த வீக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக எனக்கு தெரிஞ்சதோ இல்லைன்னா எந்த வேர்ட்ஸ்லாம் புதுசாக இருந்ததோ அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் மீனிங் சினானிம் ஆண்டனிம் அதுக்கப்புறம் அந்த வேர்டை நம்ம எடிட்டோரியலில் என்னவா எந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் அப்படின்றத நம்ம வந்து பிடிஎஃபாக அப்லோட் பண்ண போகிறது கிடையாது, நம்மளோட சைட்டில் பண்ண போகிறது கிடையாது, சாரி நம்மளோட டெலிகிராம் சேனலில் பண்ண போகிறது கிடையாது. பட் நம்மளோட சைட்டில் நாங்கள் உங்களுக்கு இதை கண்டென்ட்டாக கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நம்மளோட சைட்டில் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். ஸோ பிடிஎஃப் அப்படின்றது வீக்லிக்கு இதுக்கப்புறம் நம்ம சைட்டு தான். ஸோ நம்மளோட சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அது ஃப்ரீ தான். ஓகே, நீ நம்ம சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அதனால் நம்ம வந்து காசு அதாவது அமௌண்ட் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் நம்ம சைட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ கோர்ஸை லாகின் பண்ணிக்கோங்க. 2 கோர்ஸ் இப்போதைக்கு லைவ் பண்ணியிருக்கோம், டெய்லி நியூஸ் கோர்ஸ் அப்புறம் வந்து இந்த வெக்காப்ஸ் கோர்ஸ் அப்படின்றத நாங்கள் லைவ் பண்ணியிருக்கோம். பட் ரெண்டுமே ஃப்ரீயாக தான் இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் கண்டென்ட் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்காக தான். பிகாஸ் ஏன்னா ஒரு சில கஷ்டம் இருக்குது. நீங்கள் வீடியோ வந்து யூடியூப்பில் பார்க்குற மாதிரி இருக்கும், அதே மாதிரி கண்டென்ட் வந்து டெலிகிராம் சேனலில் நீங்கள் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டியை நாங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த ஒரு சைட்டே நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கீழே போய்ட்டு கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோர்ஸையும் என்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற எல்லா வீடியோஸ் கண்டென்ட் ஏப்ரல் மந்த்லேருந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு தான் ஷிஃப்ட் ஆக போகிறோம். சைட்டில் தான் இதுக்கப்புறம் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் சைட்டுக்கு மூவ் ஆகுங்க, சைட்டில் இருந்து டெவலப் பண்ண பாருங்கள். ஸோ பிடிஎஃப் அப்படின்றது நம்ம டெலிகிராம் சேனலே அப்லோட் பண்ணுவோம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா எல்லாருமே சைட் வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டாலுமே கிடையாது. இல்லை, உங்களுக்கு வேணும். ஸோ குவிசஸ் அதில் கொடுப்போம். ஓகேவா? ஸோ குவிசஸ்மே ஏப்ரல் மந்த் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ டெய்லி எவ்ரிடே குவிசஸ் சேர்த்து தான் உங்களுக்கு கோர்ஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீயாக தரோம், ஒர்த்தாக தரோம். அதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஃப்ரீயாக தரோம் அப்படின்றது கண்டென்ட்டில் அது குவாலிட்டியில் கை வைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கரெக்டாக சூப்பராக இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த 1 இயராக வெக்காப்ஸில் என்ன கொடுத்துட்டு இருந்தோமோ அதே தான் உங்களுக்கு சைட்லேயே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏப்ரல் 1லேருந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் சைட்டில் தான் இதுக்கப்புறம் கண்டென்ட் கன்சோல்டேட் பண்ணி வீடியோ கண்டென்ட் பிடிஎஃப் இன்கேஸ் பிடிஎஃப் நாங்கள் தர மாதிரி இருந்தால் பிடிஎஃப் நாங்கள் தருவோம். ஸோ பட் இந்த வீக்லி இந்த எடிட்டோரியலோட கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து நம்ம சைட்டில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த போன வாரத்தோட வேர்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா காக்னிசன்ட் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவேராக இருக்கிறது. ஓகேவா? ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல ஏதோ ஒரு 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 கெட்டது நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அவேராக இருப்போம்ல, எதுவும் நம்மளை வந்து தாக்காத மாதிரி. ஸோ அதை தான் இந்த இடத்துல காக்னிசன்ட் அப்படின்ற ஒரு வேர்டை வச்சு மீன் பண்ணுறாங்க. ஸோ செகண்டு சேக்டு அப்படின்றது ஃபயர்டு. ஒருத்தவங்க வந்து வேலையோட தூக்குறத நம்ம எந்த வெக்காப் யூஸ் பண்ணியிருக்காங்க, சேக்டு அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி புனிட்டிவ் அப்படின்றது பனிஷிங். ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து பனிஷ் பண்ணுறத எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், ஸோ புனிட்டிவ் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஓனர்ஸ் அப்படின்றது பேர்டன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 25 வயசுக்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆண் பெண் யாராக இருந்தாலுமே சரி தான். ஸோ 2 பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான வேர்டு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓனர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து ட்ரென்ச்சன்ட் அப்படின்றது ஷார்ப். ரொம்ப ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த வேர்டை யூஸ் பண்ணலாம், ட்ரென்ச்சன்ட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆண்டனிம் வந்து அப்போ என்னவா இருக்கும், ஷார்ப் அப்படின்னா ஆண்டனிம் வந்து டல் அப்படின்றதா இருக்கும். ஸோ அன்டெனியபிள் அப்படின்றது இன்டிஃபென்சிபிள். ஒரு விஷயத்த வந்து இல்லைன்னா அன்ஜஸ்டிஃபையபிள். இன்டிஃபென்சிபிள் அப்படின்றது அவனை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்றத நம்ம எந்த வெக்காப் யூஸ் பண்ணலாம், அன்டெனியபிள் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போ அதோட ஆண்டனிம் என்ன, டிஃபென்சிபிள் அப்படின்றது அதோட ஆண்டனிம். ஜஸ்டிஃபையபிள் அப்படின்றது ஸோ அதுக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் இன்னும் எடுத்துகிட்டு போட்டால் அதோட ஆப்போசிட். ஸோ டிட்ராக்டர்ஸ் அப்படின்னா என்ன, டிட்ராக்டர்ஸ் அப்படின்றது கிரிட்டிக்ஸ், ஆப்போனன்ட்ஸ், நம்மளோட எதிராக இருக்கவங்க இல்லைன்னா நம்மளோட நெகட்டிவை சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து கிரிட்டிக்ஸ் இல்லை ஆப்போனன்ட்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக டிட்ராக்டர்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். சூப்பரான ஒரு வேர்டு. ஸோ ஸ்பேரிங்லி அப்படின்றது காஷியஸ். ஸோ ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதா நம்ம வந்து ஸ்பேரிங்லி அப்படின்ற ஒரு வெக்காபாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அதோட ஆண்டனிம் வந்து லாவிஷ்லி அண்ட் எக்ஸஸ்லி.
ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா, ரிஃப்ட் அப்படின்றது டிவைட். ஸோ ஒரு விஷயத்த 2 விஷயமா பிரிக்கிறது இல்ல ஸ்ப்ளிட் பண்றது. தெரியுதுங்களா? ஸ்ப்ளிட் பண்றதுக்கு நம்ம எந்த வேர்ட் யூஸ் பண்ணலாம்? ரிஃப்ட் அப்படின்ற ஒரு வெர்ப யூஸ் பண்ணலாம். ஸோ அதோட ஆன்டோனிம் என்ன அப்படின்னா, யூனிட்டி இல்லனா அக்ரீமெண்ட். ஸோ அடிக்குவேட்லி அப்படின்றது சஃபிஷியன்ட்லி எனக்கு போதுமான அளவு இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு வெர்ப என்ன அப்படின்னா, அடிக்குவேட்லி அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போ அதோட சினானிம் ஆன்டோனிம் என்னவா இருக்கும்? இன்சஃபிஷியன்ட் எனக்கு பத்தல இல்லனா இம்ப்ராப்பர்லி அப்படின்ற ஒரு ஆன்டோனிம் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா ப்ரிப்போல்டு அப்படின்றது டிரைவ் அண்ட் புஷ் ஒரு விஷயத்த நம்ம வந்து தள்ளுறத எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் ப்ரிப்போல்டு அப்படின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ஃப்ரேஸ் பார்த்துருமா போர்ட் வெல் அப்படின்றது டு இண்டிகேட் பாசிட்டிவ் அவுட்கம் ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இப்போ நம்ம வந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் நம்மளுக்கு அதோட பலன் அப்படின்றது இப்போ கிடைக்காது கரெக்டு தானே ஒரு விஷயம் நம்ம இப்போ பண்ணுறோம் அப்படின்னா அதோட பலன் நம்மளுக்கு எந்த வகையில் வேணால் கிடைக்கலாம் ஓகேவா அதோட பலன் இமீடியட்டாக கிடைக்கணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது ஸோ பொறுமையாக தான் இருக்கணும் அதுதான் இந்த இடத்துல போர்வெல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாசிட்டிவ் அவுட்கம் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டாக ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும் இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஒரு பிகினராக இருந்தாலும் சரி 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஃபேர் சைட்டட் ஸோ ஃபேர் சைட்டட் அப்படின்னா விஷனரி இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்றாங்க விஷனரி அப்படின்னு எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு அந்த குறிக்கோள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பத்தி பேசுறது தான் ஃபேர் சைட்டட் அப்போ அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா ஷார்ட் சைட்டட் இல்லைனா எனக்கு வந்து மயோபிக் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த மயோபிக் அப்படின்றது அதாவது சயின்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க கண் பார்வையை தொடர்புடைய ஒரு நோயை பத்தி பேசுவாங்க இந்த மயோபிக் அப்படின்றது ஸோ எடிஃபியஸ் அப்படின்றது ஸ்ட்ரக்சர் இல்லைனா ஒரு பில்டிங் அப்படின்னா ஒரு வடிவமைப்பை பத்தி பேசுறது தான் இந்த எடிஃபிஸ் ஸோ அப்போ அதோட ஆன்டனிம் என்ன டிமாலிஷன் இல்லைனா டிஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ளேமேட்டரி அப்படின்றது ப்ரொவாக்டிவ் ஓகேவா இல்லைனா அதோட ஆன்டின் பண்ணலாம் காம் ஸோ அமைதியாக இருக்கிறதோட ஆப்போசிட் இன்ஃப்ளேமேட்டரி அப்படின்னா ரொம்ப அடவடியாக ரொம்ப சத்தமாக இருக்கிறது தான் நம்ம வந்து இன்ஃப்ளேமேட்டரி இல்லை ப்ரொவாக்டிவ் அப்படின்னா துருதுருப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி துருதுருப்பாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே ஸோ அந்த வேர்டு தான் அது நெக்ஸ்ட் ஃப்ளேக் அப்படின்றது கிரிட்டிசிசம் இல்லை பிளேம் ஒருத்தவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒருத்தவங்க விஷயத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் ஃப்ளேக் அப்படின்ற ஒரு வேர்டு அதோட ஆன்டினிம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் இல்லைனா அப்ரூவல் ஓகேவா ஸோ வர்சிஃபயர்ஸ்லி அப்படின்றது ரொம்ப சத்தமாக ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு புது வேர்டு இந்த வீக்கோட ஒரு நல்ல வேர்டு அப்படின்னா இந்த வேர்டை கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ ஆன்டனிம் வந்து குவைட்லினா மியூட்லி ஸோ ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னா ரிலையபிள் ஒருத்தவங்களை நம்ம நம்பலாம் அப்படின்றதுக்கு எந்த வெக்காப் யூஸ் பண்ணலாம் ஃபுல் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம் அப்போ அது ஆன்டினிம் என்ன ஃபால்ட்டி இல்லைனா அவங்கள நம்பவே முடியாது அன்ரிலையபிள் ஓகேவா ஸோ அடுத்தது மிகழ் இதுவும் லாஸ்ட் வீக் வந்து ஒரு சூப்பரான வேர்டு அப்படின்னு சொல்லலாம் ஸ்கேனிட்டியில் இன்னும் அடிக்வேட் நம்மளுக்கு பத்தலை ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த வெக்காப் யூஸ் பண்ணலாம் மிகழ் அப்படின்ற வேர்டு அப்போது பத்தலை கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா ஸோ பிளென்டிஃபுல் என்ன அபண்டன்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணுறது தான் அபண்டன்ட் நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இம்பிஞ்ச் அப்படின்னா அஃபெக்ட் ஒரு விஷயத்தை நம்ம அஃபெக்ட் பண்ணுறது அதை வந்து நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் இம்பிஞ்ச் அப்போ ஆன்டனிம் வந்து அவாய்ட் இல்லைனா இக்னோர் ஸோ ஒருத்தவங்க வந்து நம்ம போய் தாக்க போகிறோம் இல்லை ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க போயிட்டு நம்ம பண்ணுற ஒரு விஷயம் அவங்களை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு நம்ம இம்பிஞ்ச் அப்படின்ற ஒரு ஒர்க்காக யூஸ் பண்ணலாம் அப்போ நம்ம அப்போ அஃபெக்ட் பண்ணோம் அப்போ அஃபெக்ட் பண்ணாது அவங்கள வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த மீன் பண்ணுது கரெக்டாக ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மொரார்லெஸ் ஈஸியான வேர்டு தான் அதனால தான் நான் வந்து நோட் பண்ணல பட் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளோட சைட்டில் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் இன்னும் கொஞ்சம் நேரத்தை அப்லோட் பண்ணி நான் டெலகிராம் சேனல் லிங்க் போட்டுருவேன் போயிட்டு நீங்கள் ஆனால் கோர்ஸ் என்ரோல் பண்ணால் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ கோர்ஸ் என்ரோல் பண்ணாமல் டேரெக்டாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது கோர்ஸ் என்ரோல் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும் கிளியரா ஸோ டைரனி அப்படின்றது ஆப்ரேஷனல் டிக்டேட்டர்ஷிப் ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து டிக்டேட்டர்ஷிப் அப்படின்றது ஈஸியான ஒரு வேர்ட் ஸோ அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் டைரானி அப்போ ஆன்டனிம் என்னவா இருக்கும் ஃப்ரீடம் இல்லைனா லிபர்ட்டி ஸோ க்ரூஸ் அப்படின்றது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வேர்டு அப்படின்னா க்ரூஸ் அப்போ அதோட ஆன்டனிம் என்ன அப்படின்னா ப்ரைஸ் ஓகேவா காம்ப்ளிமெண்ட் இல்லைனா வந்து ப்ரைஸ் ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இன்டெலியபிள் அப்படின்றது பெர்மனன்ட் ஒரு விஷயம் வந்து நிலையா இருக்கிறதுக்கு நம்ம எந்த வெக்கப் யூஸ் பண்ணலாம் இன்டெலியபிள் அப்படின்ற ஒரு வெக்கப் ஸோ அப்போ நிலையா இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன ஸோ டெம்பரரியா இருக்கும்ல தற்காலிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ அதுதான் இந்த டெம்பரரி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் லூமிங் அப்படின்றது டிஸ்டன்ட் ஸோ ஆன்டனிம் பாருங்க டிஸ்டன்ட் அப்போ ரொம்ப தூரமாக இருக்கிறதுக்கு வந்து ஆப்போசிட் வந்து லூமிங் அப்படின்னா அதோட மீனிங் என்ன கிட்ட இருக்கிறது ஸோ இமினன்ட் இல்லைனா இம்பெண்டிங் அப்படின்றது அதோட எக்ஸாக்டான ஒரு சினானியமாக இந்த இடத்துல இருக்கும் ஓகேவா ஸோ அழோடஸ் அப்படின்றது டிஃபிகல்ட் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம எந்த வெக்காப் யூஸ் பண்ணலாம் அழோடஸ் அப்படின்ற ஒரு வெக்காப் யூஸ் பண்ணலாம் ஸோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன ஈஸி ஓகேவா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்றது தான் சரியா ஸோ ரொம்ப சிம்பிளாக என்னென்ன வேர்ட்ஸ் நீங்கள் அதாவது கஷ்டமான வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ
லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும், இன்னும் 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 என்ன மாதிரி வேணும், ஸோ பிடிஎஃப் எனக்கு வேணும் சார் அப்படின்னு நிறைய மாணவர்கள் கண்டிப்பாக எனக்கு டிஎம்ல டேரெக்டாகவும் கேட்குறீங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம டிஎம் அப்லோட் பண்ணிடலாம். பட் இப்போதைக்கு கண்டென்ட்டை வந்து நம்ம சைட்டில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். போய் படிங்க. படிச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ தினமும் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம், தினமும் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். ஸோ வெக்காப்ஸ், நியூஸு, டெய்லி நியூஸ் கோர்ஸ்லாம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மேபி மோஸ்ட்லி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கும் வீக்லி பிடிஎஃப் இன்றைக்கே நான் அப்லோட் பண்ணிவிடுவேன் ஆக்சுவலாக. ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நைட் ஒரு 8-9 மணிக்கு அப்லோட் பண்ணிடுறோம் டெலகிராம் சேனலில். போய் படிங்க. ஸோ எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் படிக்கிறதுக்கு. நாங்களும் டெய்லி உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் டெய்லியும் படிக்கலாம். ஸோ அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்மளோட சேனலை அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்துலேயுமே நம்ம வச்சுருக்கோம்ப்பா. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு கண்டென்ட் அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சைட் எதுக்கு அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வீடியோ கண்டென்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இன்டகிரேட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து சைட்டை டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு எடிட்டோரியல் வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.